வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நடந்தது பார்த்தீங்களா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டீம் வந்து யார் யார வாங்குனாங்க, என்ன அப்படின்ட்டு சில முக்கியமான பிளேயர்ஸ் வந்து எந்த டீமுக்கு போயிருக்காங்க, அத பத்தியும் பார்க்கலாம். அதாவது நம்மகிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து கேகேஆர் தான் அதிகமா பணம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 64 கோடி இருந்தது. அடுத்தது நம்ம சிஎஸ் கிட்ட 43 கோடி கிட்ட இருந்தது. மத்த டீமுக்கு நம்ம விட கம்மி தான். ஏன்னா நெறைய பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து நம்மகிட்ட நெறைய பணம் இருந்தது. அது வந்து இன்னைக்கு வந்து நடந்தது ஆக்ஷன். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து கேம்ரூன் கிரீன். அதுக்கு தான் வந்து ரொம்ப போட்டி இருந்தது. ஆர்ஆரும், கேகேஆரும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு 13 கோடி கிட்ட வரப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல் ரவுண்டர் தேவைன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம். அது அப்படியே போயிட்டு 25 கோடி வரைக்கும் கேட்டோங்க. அதுக்கப்புறம் அவங்க 25 crores 20 lakhஸ்க்கு வந்து கேகேஆர் வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல் ரவுண்ட் ரசல் இல்ல. ஸோ அதனால ஒரு நல்ல ஆல் ரவுண்ட் வேணும்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. அதில அதிக பணம் இருந்தது. ஸோ இவ்வளோ பணம் குடுத்து ஒரு பிளேயருக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப டூ மச். ஏன்னா அவ்வளோ பணம் குடுத்து வாங்குனாலும் அந்த அளவு கன்சிஸ்டன்ட்டா விளையாடுவாங்களா? ஃபுல்லா இருப்பாங்களா? நல்லா விளையாடுவாங்களா? எல்லா மேட்ச்சும் சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்ச விட ஒரு மேட்ச் விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த அளவு அதிக பணம் வந்து கண்டிப்பா வேஸ்ட்டு. நம்ம சிஎஸ்கே இவ்வளோ குடுத்ததே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து 16 க்ரோஸோ என்னவோ 16.25 நம்ம குடுத்தோம். அதான் நம்ம ஹையஸ்ட் குடுத்ததே. அது கூட மேக்ஸிமம் குடுத்ததே கிடையாது. இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் கேட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா வந்து ஆல் ரவுண்டர் வேணுங்கனால அப்படி கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல வேளை 25 க்ரோஸ் வரைக்கும் வந்து அவ்வளவும் போயிருக்கும் உங்களுக்கு பணம். 43 க்ரோஸ்ல 25 போச்சுன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ கேட்டு விட்டுட்டோம். அப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரைஸ் ஏன் போச்சுன்னா, மேக்ஸ்வெல் இல்ல, ரசல் இல்ல. ஸோ இந்த ஆல் ரவுண்டர்ஸ்லாம் இல்ல. அதனால இவரு பிரைஸ் வந்து அவ்வளோ அதிகமா போச்சு. இல்ல மத்தவங்க இருந்தா கூட அ அவ்வளோ கொஞ்சம் கம்மியா போயிருக்கலாம். அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரப்பயே சில பேர் எல்லாம் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கோட எப்படி எப்படி வாங்கணும், என்ன ஒரு ஐடியாவோட தான் எல்லா டீமும் வந்திருக்கிறாங்க. எப்படின்னா முன்னலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, அன்கேப்டு பிளேயர்ஸ் யார் விளையாடுறாங்க, ஸ்கவுட்டிங் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க போய் ஃபுல்லா போய் செக் பண்ணி யாரா நல்ல இடம், என்ன இல்ல எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. வருஷம் இப்ப இந்த ஐபிஎல் முடிஞ்சதுன்னா உடனே ஆரம்பிச்சுடுறாங்க எல்லா டீம். ஸோ அவங்களுக்கு தெரியுது யார் நல்லா விளையாடுறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க டேட்டா எல்லாமே பார்த்து வச்சுக்கிறாங்க. வச்சு அதுலேருந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எடுத்தோனே வாங்கிறதில்ல. சில பேர் முக்கியமா யார அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள மட்டும் வாங்கிட்டு, பாக்கி செகண்ட் ரவுண்ட் வரப்ப வாங்கலாம். அப்ப சில பேர் வாங்கிட்டா கூட பணம்லாம் கம்மியாயிடும். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்க்கு பேஸ் பிரைஸ் கூட கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சு தான் ஒவ்வொரு டீமும் வந்து விளையாடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நெறைய பேர் வந்து வாங்கல அவங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து கேமரூன் கிரீன் வந்து கேகேஆர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து ரவி பிஷ்னாய் அவர் வந்தோனே கேட்டோம் நம்ம. ஏன்னா வந்து அவனுக்கு ஸ்பின்னர் கிடையாது. ஜடேஜா, அஸ்வின் போயிட்டாங்க. அதனால ஸ்பின்னர் தேவை, இந்தியன் ஸ்பின்னர் தேவைன்னு சொல்லி கேட்டோம். ஒரு 5.8 க்ரோஸ் வரைக்கும் கேட்டோம். அதுக்கப்புறம் கேட்கல. அப்புறம் வந்து 7.2 க்ரோஸ்ல வந்து ஆர்ஆருக்கு போயிட்டாங்க. ஸோ ஜடேஜாவும் இருக்காரு, ரவி பிஷ்னாயும் இருக்காரு. அந்த டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. அங்க போயிட்டாரு. அடுத்தது வந்து அகில் ஹுசைன். இவரு வந்து வெஸ்ட் இண்டியன் ஸ்பின்னர் நம்மளுக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லா போடுவார். டீசென்ட்டா நல்லா பேட் பண்ணுவாரு. பவர் பிளேல வந்து மெயினா வந்து பவுல் பண்ணுவாரு அவரு. பவர் பிளே அஸ்வின் கூட பவர் பிளேல நம்ம பவுல் பண்ண சொன்னோம். ஆனா விக்கெட் எடுக்க முடியல. நெறைய ரன் போச்சு. ஆனா இவரு எஸ்பெஷலி வந்து இப்ப டெத்ல போடுற மாரி ஒரு பவர் பிளேல வந்து ஸ்பின் நல்லா போடுவாரு அகில். ஸோ இவர வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஆனா எங்கெங்க பிளேஸ்ல வந்து ஃபாரின் பவுலர்ஸ்க்கு எப்படி இடம் கிடைக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம அத வாங்கிட்டோம் அவர. இவரு முன்னாடி வந்து 2013ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எப்படின்னா, ஜடேஜா மாரி தானும் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது பாருங்க 12 வருஷம் கழிச்சு நம்ம சிஎஸ்கே டீமுக்கே அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் சஹர் நம்ம எடுத்துருக்கிறோம். ராகுல் சஹர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரப்ப யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல வந்து அவருக்கு செகண்ட் ரவுண்ட்ல அவ்ளோ போய் போய் 5.2 க்ரோஸ் வந்து நம்ம ராகுல் சஹர் ஸ்பின்னர் ராகுல் சஹரோட பிரதர். அவர் வந்து ராகுல் சஹர் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது மேட் ஹென்றி எடுத்துக்கோம். அவரு சூப்பரான பவுலருங்க அவரு. நியூசிலாந்து சேர்ந்தவரு. அவரையும் வந்து நம்ம பேஸ் பிரைஸ்க்கே 2 க்ரோஸ்க்கே வாங்கிட்டோம் அவரு. அடுத்து வந்து சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கான் பத்தி சொல்லணுங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எடுக்கல யாரு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம பேஸ் பிரைஸ் 75 லாக்ஸ்க்கு எடுத்துட்டோம். அவர் ரொம்ப வந்து டெஸ்ட்ல வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு லோக்கல் விளையாடுற கேம்லாம் வந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டு அவர ப்ரூவ் பண்ணிட்டு வெயிட்டையும் கம்மி பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணி நம்ம டெஸ்ட்லயே அவர சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா சேர்க்கல. அந்த அளவு நல்லா வந்து கிரிக்கெட்ல இன்வால்வ் ஆகி நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவரு 2 இயர்ஸா வந்து ஐபிஎல் விளையாடலைங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப்லாம் இருந்திருக்காரு. இப்ப 2 வருஷமா அவர் எந்த டீம்லயுமே இல்ல. ஸோ அவரு வந்து நல்லா ஸ்பின் நல்லா விளையாடுவாருன்னு சொல்றாங்க. அது இப்ப சையத் முஷ்டக் அலி இதுல வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கிறாரு. நல்ல ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி செகண்ட் ரவுண்ட் வரப்ப நம்ம பேஸ் பிரைஸ்ல சர்ஃப்ராஸ் கான் எடுத்துட்டோம். ஸோ மிடில்ல வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். இது மாரி நம்ம வந்து முன்னாடி வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ், ஃபாரினர்ஸ் இப்படியே எடுத்ததுனால ஒரு இது மாரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும் நம்ம. அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ இவரெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு 10 விளையாடுனா கூட இவரு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வந்து யாருன்னா
பிரசாந்த் வீர் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் பத்தி சொன்னேங்க. பிரசாந்த் வீர் அதில வந்து ஃபர்ஸ்ட்டு. இவர் யாருன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் பேட்டருங்க. அ ப சூப்பரா வந்து பவுல் பண்ணுவாரு. சூப்பரா வந்து பேட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ரொம்ப யங்ஸ்டரு. நம்ம ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவர் கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்து ஒரு ஜடேஜா மாரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்காது. ஃபீல்டர், நல்ல பேட்டும் பண்ணுவாரு தேவையானப்ப. பவுலிங்கும் பண்ணுவாரு. ஸோ அவர வந்து நம்ம அத்தன வருஷம் நம்மகிட்ட இருந்தாரு. அவர் போனது வந்து அந்த இடம் ரொம்ப ஒரு எம்ப்டியாவே இருக்கு. அத வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம தேவை. அதனால வந்து இவருக்கு ஏகப்பட்ட போட்டிங்க. ஒரு பேஸ் பிரைஸ் 30 லேக்ஸ்ங்க. அத வந்து 14.2 க்ரோர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்க. ஒரு ஆவேஷ் கான் தான் முன்ன வந்து ஒரு அன்கேப்ட் பிளேயரா இருக்கப்ப ஒரு 10 க்ரோர்ஸ் வரைக்கும் போனாரு. அதான் மேக்ஸிமமா இருந்தது. இப்ப அதையும் தாண்டி 14.2 க்ரோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அவ்ளோ போட்டின்னா, அப்ப என்ன ஒரு நல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். எவ்ளோ நல்லா பெஸ்ட்டா விளையாண்டுருப்பாங்கறத புரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா ஜடேஜாவோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு பார்க்கணும். இவரு வந்து கண்டிப்பா இவரு வந்து ஒரு நம்ம இந்தியன் பிளேயர் வந்து கண்டிப்பா தேவை. அதனால இவர எடுத்துருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து கார்த்திக் சர்மா. இவரு வந்து கீப்பர் பேட்ஸ்மேன்ங்க. விக்கெட் கீப்பர் இவரு. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 14.2 க்ரோர்ஸ் 2 பேரும் சேம் பிரைஸ் தான். இவரும் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் 30 லேக்ஸ் பேஸ் பிரைஸ். இவரையும் அந்த அளவு போட்டி இவருக்கு டிமாண்ட் அவருக்கு. ஸோ நம்ம 14.2 க்ரோர்ஸ்க்கு எடுத்துருக்கோம். ஸோ அவங்க இப்போ ஆயுஷ் மாத்ரே, ஊர்வியல் பட்டேல்லாம் எடுத்த மாதிரி இவங்களும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இவங்களும் வந்து போக போக வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ 2 பேரை எடுத்துக்கிறோம் நம்ம. இவருக்கு வந்து 19 இயர்ஸ் தான் ஆகுது. இவருக்கு வந்து கார்த்திக் சர்மாவுக்கு. அடுத்தது மேத்யூ ஷார்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர். அவரை வந்து பேஸ் பிரைஸ் 1.5 க்ரோர்ஸ்க்கு எடுத்துருக்கோம். அவர் சூப்பரான பிளேயருங்க. ஓப்பனிங் வருவார். நல்லா அவரும் வந்து ஆஃப் ஸ்பின்னர் தான். ஸோ ஆல்ரவுண்டர். ரொம்ப அக்ரெசிவாக பிக் ஹிட்டர் அவர். நல்லா அடித்து விளையாடுவார். ஓப்பனிங் வருவார். ஸோ தேவைன்னா நம்ம ஓப்பனிங் கூட அமைச்சு பார்த்துக்கலாம். ஸோ அவரும் நல்ல ஒரு பிளேயர். அவரு ஒருத்தர். இது வந்து இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபோல்ஸ்ன்னு சொல்லி நியூசிலாந்து 75 லேக்ஸ்க்கு பேஸ் பிரைஸ். அமன் கான் சொல்லி அன்கேப்டு பிளேயர் 40 லேக்ஸ். இவங்க எல்லாமே எடுத்துக்கிறோம். யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ரொம்ப வந்து அங்கிள் டீம், ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போதுமே யூஸ்வலாக ஒரு பேர் உண்டு சிஎஸ்கேனா. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த தடவை வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து யங்ஸ்டர்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லா விளையாடணும் அப்படிங்கிறத நினச்சி தான் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ இருந்தால் ஃப்யூச்சர் அதாவது வந்து ரொம்ப நாள் வந்து பிளேயர்ஸ்லாம் நல்லா போக ரொம்ப வருஷம் இருக்கணும், நல்லா விளையாடணும், இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டீமுங்க. இதில் வந்து பிரித்திவ் ஷா சொல்லணும். 2 தடவை வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து கூட அவர் யாருமே எடுக்கல. 3வது தான் பிக் பண்ணாங்க. டெல்லி எடுத்து ரொம்ப ஏன்னா அவரும் வந்து இப்போ சையத் முஷ்டக் அலியில் வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காருன்றாங்க. ஆனால் அவர் வந்து யாருமே எடுக்கல. ஸோ டெல்லியில் வந்து பேஸ் ப்ரைஸில் வந்து ஒரு 75 லேக்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அப்புறம் யார் யார் எங்கே சில பிளேயர்ஸ் போயிருக்காங்க பார்ப்போம். நம்ம கேம்டன் கிரீன் வந்து சொன்னாங்க எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி கிடைக்கல எடுத்தோம். அது வெங்கடேஷ் கூட ஒரு டாக் இருந்து வெங்கடேஷ் ஐயர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வெங்கடேஷ் ஐயர் நம்ம ட்ரை பண்ணல. அவர் வந்து 23.75 லேக்ஸ்க்கு வந்து கேகேஆரில் இருந்தார் போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 க்ரோர்ஸ்க்கு வந்து ஆர்சிபிக்கு போயிருக்கிறாரு. அது வந்து ஆர்சிபி நல்ல ஸ்ட்ராங்கான டீம். எல்லா பிளேயர்ஸ்லாம் பக்காவாக இருக்கிறாங்க எல்லாத்துலேயும். ஸோ இவர் வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான் அவர் வாங்கியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து நல்லாவே ஆல்ரெடி நல்லாவே இருக்குது டீமு. இவர் இப்போ 23 க்ரோர்ஸ் எங்க இப்போ 7 க்ரோர்ஸ் தான் போயிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். அடுத்தது வந்து டிகாக் வந்து ரொம்ப லக்குங்க மும்பைக்கு. அவங்க வந்து 2.75 க்ரோர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் சும்மா கேமரன் கிரீன் வரப்போ ஃபஸ்ட்டு 2 க்ரோர்ஸ்னு கேட்டாங்க ஒரு விளையாட்டு மாதிரி. ஏன்னா அவங்க மேலே கண்டிப்பாக கேமரன் கிரீனுக்கு எவ்வளோ விலை போகும்னு தெரியும். இருந்தாலும் சும்மா ஃபஸ்ட் ஓப்பனிங் வந்து 2 க்ரோர்ஸ் அப்படி கேட்டுட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது வந்து டிகாக் பார்த்தீங்கன்னா 1 க்ரோர் வந்தோடனே இவங்க மட்டும் தான் கேட்டு வாங்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு லக்குங்க. அதை மற்றவங்க கூட வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. அவங்க பணம் வச்சுருந்தாங்கன்னா ஏற்றி விட்டுட்டு வாங்காமல் விட்டுருவாங்க. அவங்க பணம் குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இவங்க யாருமே ப்ளே பண்ணல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தோம்னா இவங்க வாங்கியிருக்க முடியாது. ரொம்ப ஈஸியாக அவங்க லக்கு 1 க்ரோருக்கு வந்து டிகாக்கை வாங்கிட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்வே வந்து போகலைங்க ராகுல். அது மாதிரி ரச்சின் ரவீந்திரன் ஃபஸ்ட் ரவுண்டில் வாங்கலை. செகண்ட் ரவுண்ட் வந்து கேகேஆர் வந்து 2 க்ரோர்ஸ் வாங்கிட்டாங்க. லிவிங்ஸ்டன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம சிஎஸ்கே கூட லிவிங்ஸ்டன் வாங்குவோம் ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு இருந்தோம். ஆர்சிபியில் இருந்தார். ஸோ அவர் ஃபஸ்ட் ரவுண்டில் யாரும் வாங்கலை. அது செகண்ட் ரவுண்ட் வந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் பணம் கம்மியாகும். நம்ம கம்மி விலைக்கு வாங்கலாம்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து 13 கோடிக்கு லிவிங்ஸ்டனை வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி ஓவராலாக முக்கியமான பிளேஸ் தான் சொன்னோம். சில பேர் வந்து
இது ஆகல, வேலைக்கு போகல. ஸோ இது வந்து நம்ம டீம் வந்து இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் வச்சு எப்படி நம்மளுக்கு பிளேயிங் லெவலில் எப்படி இடம் கிடைக்குங்க தான் ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நூர் அகமது, எல்லிஸு, பிரேவிஸ் வந்து கண்டிப்பாக 3 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து அகில் ஹொசைன் போட்டுருக்குறாங்க. அவரு வந்து ஸ்பின்னரு. ஸோ அவரு இப்போ சேர்ப்பாங்களா? மேட் ஹென்றி வேறு இருக்கிறாரு, அப்புறம் மேத்யூ ஷாட் வேறு இருக்கிறாரு. ஸோ மேட் ஹென்றி வந்தாருன்னா எப்படி இவருக்கு இடம் கிடைக்காது. ஸோ மேபி வந்து உங்களுக்கு ஸ்பின் எடுபடும் பார்த்தீங்களா, நம்ம சென்னையில் எங்கே ஸ்பின் எல்லாம் எடுபடுமோ அந்த இடத்துல வேணால் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து குறைச்சிட்டு துபைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு, ஆல்ரெடி வந்து கம்போஜும் கலீல கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு துபே ஒரு சான்ஸ் பவுலிங் வேணால் பவுல் பண்ணுறாரு துபே. ஸோ அவரை கொடுத்துட்டு வேணால் இது ஸ்பின்னர் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேட் ஹென்ரிக்கெலாம் எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. அது ஒரு இதாக இருக்குது. இல்லை எல்லிஸ் எடுத்துட்டு தான் வந்து மாற்றி விடுவாங்க. ஏன்னா பிரேவிஸ் கண்டிப்பாக இருப்பார், நூறாக இருப்பார். ஸோ எல்லிஸை மாற்றிட்டு ஒருத்தர் மேட் ஹென்றி போடுவாரா என்னன்னு தெரியல. அதுதான் பிளேஸ் வாங்கிட்டோம். ஆனால் அந்த ஓவர்சீஸ் பிளேஸ் 4 பேருக்கு இடம் கிடைக்கிறது தான் எப்படின்னு தெரியல. ஓவராலாக வந்து டீம் வந்து நல்லா ஒரு செட் ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு யங்ஸ்டர்ஸாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா விளையாண்டு கப்பை நம்ம ஜெயிப்போம் தான் நினைக்கிறோம். பார்ப்போம் வாங்க, ஐபிஎல் வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.